ஐக்கிய நாடுகள் அவையின் அணுசக்தி கண்காணிப்பு பிரிவின் தலைவர் அமெரிக்காவின் இந்த தாக்குதல்களால் ஈரானின் தொழில்நுட்பத்திற்கு, அதாவது யுரேனியத்தை உற்பத்தி செய்கின்ற அல்லது பரிசுத்தமான யுரேனியத்தை பெறுகின்ற திட்டத்திற்கு எந்தவித பாதிப்பும் பெரிதாக ஏற்படவில்லை என்று கூறியிருக்கின்றார். இது உண்மையிலேயே அமெரிக்கா அண்மையில் செய்த பிரச்சாரத்தை மலினப்படுத்துவது போல் அமைந்திருக்கின்றது என்பது பங்க பர்ஸ்ட் எனப்படுகின்ற இந்த 30,000 ராத்தல் இடை கொண்ட 5,000 ராத்தல் மருந்து கொண்ட இந்த குண்டு என்பது இப்பொழுதுதான் பரீட்சிக்கப்பட்டிருக்கிறது. பாதிப்பு என்பது இருக்கும். அது சில வேளைகளில் சில மாதங்கள் அல்லது பல மாதங்கள் எடுக்கும் அவர்கள் மீண்டு வருவதற்கு. எனவே அது சம்பந்தமான நிகழ்வு என்பது நிச்சயமாக அவர்களை அதாவது எவ்வாறு கூறலாம் என்றால் பின்னடைய வைத்திருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஈரானுடைய தொழில்நுட்பம் என்பது அதனை தடுத்திருக்கின்றது. ஈரான் பல படி கான்கிரீட் நட்சத்திர வடிவான அல்லது டைமண்ட் ஷேப் எனப்படுகின்ற செவ்வக வடிவான பல கான்கிரீட் அமைப்புகளை நிலத்தின் கீழ் அமைத்திருந்தால் அந்த குண்டின் திசையை மாற்றக்கூடிய தன்மையை அந்த கான்கிரீட் ஏற்படுத்தி இருக்கும். எனவே அந்த நேரடி துல்லிய பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்காது. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கின்றார், ஈரானுடைய அணுசக்தி திறன்களை அழிக்கவில்லை அப்படி சொல்லப்படுற கூட்டு மிகவும் பொய்யானது, தாங்கள் அழித்து விட்டோம் அப்படி சொல்லியிருக்கிறார். மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார். அதை பற்றி பேச போன்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம். வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. ஈரான் மற்றும் இஸ்ரேலின் 12 நாள் மோதல்கள் முடிவடைந்துள்ள நிலையில் ஈரானுக்கு அணு ஆயுதங்களை பெற அனுமதிக்க மாட்டோம் அப்படி சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் ஈரானுடைய அணுசக்தி திறன்களை முற்றுமுழுதாக அழித்து விட்டோம் அப்படி சொல்லி மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார். ஆனாலும் கூட தாக்குதல்களுக்கு பிறகு உளவுத்துறை ஆதாரங்களை மேற்கோள் காட்டி முக்கிய செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்க தாக்குதல்கள் ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை அழிக்கவில்லை அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே நடந்தது என்ன? ஒரு கடைசியாக கிடைக்கப்பெற்ற தகவல் அல்லது கடைசியாக வெளிவந்த தகவல் யாதாக இருக்கின்றது என்றால், நிச்சயமாக இந்த ஐக்கிய நாடுகள் அவையின் அணுசக்தி கண்காணிப்பு பிரிவின் தலைவர் அமெரிக்காவின் இந்த தாக்குதல்களால் ஈரானின் தொழில்நுட்பத்திற்கு, அதாவது யுரேனியத்தை உற்பத்தி செய்கின்ற அல்லது பரிசுத்தமான யுரேனியத்தை பெறுகின்ற திட்டத்திற்கு எந்தவித பாதிப்பும் பெரிதாக ஏற்படவில்லை என்று கூறியிருக்கின்றார். இது உண்மையிலேயே அமெரிக்கா அண்மையில் செய்த பிரச்சாரத்தை மலினப்படுத்துவது போல் அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் அமெரிக்காவானது தான் போர்க்காலத்தில் அல்லது அந்த பரிச்சார்த்த காலத்தில் எவ்வாறு இந்த குண்டு தனது செயற்திறனை உடையது என்பதை காட்டுவதற்கான ஒரு பரிச்சாத்தத்தை மேற்கொண்டிருந்தது. அந்த வீடியோக்களை கூட அவர்கள் தற்பொழுது செய்தியாளர்களுக்கு போட்டு காட்டி இவ்வாறான திறமை உள்ள தங்களது குண்டுகள் ஒன்று அல்ல, தாங்கள் 6 குண்டுகளை பாவித்ததாகவும் 5 குண்டுகள் இலக்குகளை தாக்கி அளித்ததாகவும் தாங்கள் நிர்ணயித்தபடி எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அந்த இலக்குகளை அவை தாக்கி அளித்ததாகவும் அல்லது நிலக்கீழ் வெடிப்பை அவை மேற்கொண்டு பாரிய சேதத்தை அந்த அணு ஆயுத நிலையங்களுக்கு ஏற்படுத்தியதாகவும் கடைசியாக அவ்வாறு இந்த சென்ற 5 குண்டுகளில் ஒன்று தன்னும் சில வேளைகளில் வேலை செய்யாமல் போனால் அதனை தவிர்ப்பதற்காக 6வது குண்டு என்பது செலுத்தப்பட்டதாகவும் 6ம் வெற்றிகரமாக செயற்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தது. இது நிச்சயமாக எவ்வாறான ஒரு செயற்பாட்டை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பது குறித்த ஒரு கேள்வியை மேற்குலக நாடுகளிடம் மாத்திரமல்ல, நிச்சயமாக
நிச்சயமாக அமெரிக்காவின் தொழில்நுட்பம் சார்ந்த அல்லது அவர்களுடைய தொழில்நுட்பத்தை வாங்குகின்ற நாடுகள் மத்தியிலும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் இந்த குண்டு என்பது இந்த பங்க பர்ஸ்ட் எனப்படுகின்ற இந்த 30,000 ராத்தல் இடை கொண்ட 5,000 ராத்தல் மருந்துகளை கொண்ட இந்த குண்டு என்பது இப்பொழுதுதான் பரீட்சிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த குண்டின் வெளிப்பாடு என்பது அல்லது ஈரானுடைய தொழில்நுட்பம் என்பது அதனை தடுத்திருக்கின்றது. ஈரான் பல படி கான்கிரீட் நட்சத்திர வடிவான அல்லது டைமண்ட் ஷேப் எனப்படுகின்ற செவ்வக வடிவான பல கான்கிரீட் அமைப்புகளை நிலத்தின் கீழ் அமைத்திருந்தால் அந்த குண்டின் திசையை மாற்றக்கூடிய தன்மையை அந்த கான்கிரீட் ஏற்படுத்தி இருக்கும். எனவே அந்த நேரடி துல்லிய பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்காது. ஆனால் இப்பொழுது சொல்லப்படுகின்றது ஈரான் மீண்டும் யுரேனியத்தை செறிவூட்ட தொடங்கலாம் அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சில பகுதி பாதிக்கப்பட்டிருக்குமா? எப்படி பார்க்கிறீர்கள் அதை? நிச்சயமாக பாதிப்பு என்பது இருக்கும். அது சில வேளைகளில் சில மாதங்கள் அல்லது பல மாதங்கள் எடுக்கும் அவர்கள் மீண்டு வருவதற்கு. எனவே அது சம்பந்தமான நிகழ்வு என்பது நிச்சயமாக அவர்களை அதாவது எவ்வாறு கூறலாம் என்றால் பின்னடைய வைத்திருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே அவர்களுடைய பின்னடைவு என்பது நிச்சயமாக அவர்களுக்கு இந்த தொழில்துறை மீள் கட்டியமைப்பதற்கு அல்லது மீள செயற்படுத்துவதற்கான காலத்தை எடுக்கும். மற்றது தூய யுரேனியத்தை அவர்கள் தயாரிப்பதற்கான இலக்கை அவர்கள் அடைவதை கூட அது நீட்டிச் செல்லும் என்றுதான் கூற வேண்டும். நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி, நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.